Hi everyone, welcome to Beginners Cooking A2Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பர்த்டே கேக் செய்ய போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் போல முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு திராட்சை எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் திராட்சை, ஒரு 5 பேரிச்சம்பழத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் போல கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் 1 கப் அளவு நல்லா காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோர் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக 1 கப் போல் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மில்கில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் குக்கிங் வினிகர் கூட சேர்த்து இந்த பாலை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாமல். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து பர்த்டே கூட நீங்கள் கட் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து வீடியோ ஸ்பீட் பண்ணனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது, ஆனால் ரொம்ப ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸை உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ்லாம் சேர்த்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி நாட்டு சர்க்கரை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் டின்னில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சைடும் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கோதுமை மாவு வச்சு டஸ்ட் பண்ணிக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, அப்படி இல்லைனா பட்டர் பேப்பரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறனால நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். அந்த டின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் மாவை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி செய்கிறேன். இது பண்ணுறனால ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். 2 தடவை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக ட்ரை நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஓடிஜியை 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் 180 டிகிரி செல்சியஸில். இப்போ 35 to 40 மினிட்ஸ்க்கு கேக் டின் உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ஓடிஜி இல்லாதவங்க குக்கரில் எப்படி செய்கிறதுன்றதுக்குடைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாக்லேட் கேக் மாதிரி இருக்குது. நம்ம நாட்டு சர்க்கரையும் கோதுமை மாவும் சேர்த்து செஞ்சனால, நட்ஸ்லாம் மேலே தூங்கினால ஒரு நல்ல டெக்கரேட்டிவாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான, ஸ்வீட்டான, ஹெல்த்தியான ஹோம்மேட் வீட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.